எல்லாருக்கும் வணக்கம். நீங்கள் எப்படி இருக்கீங்களா? வீடியோ தள்ளாதீங்க. அண்ணா வீடியோவில் என்ன சொல்லிட்டு இருக்கா அது கேளுங்க. இது என்னது பார்த்தீங்களா? நவப்பழமே பூத்திட்ட எவ்வளோ பூத்திட்ட தெரியுமா உங்களுக்கு? மனசு சத்தமாக இருக்கும். கொஞ்சம் எவ்வளோ இருக்கு பார்த்தீங்களா? பாருங்கள், வெப்சைடம்னா தமாசா இல்லை, எவ்வளோ கஷ்டம் வேலை இது வெப்சைடமே. புரியுமா உங்களுக்கு? நிறைய சொல்லுவோம் தண்ணி பாய்க்கும், கண்ணு வச்சுட்டு தண்ணி பாய்க்கும், விதை வைக்கும், உடனே காய்க்கும், காய்னா உடனே விற்றுடலாம். இதில் இது பூ எவ்வளோ பூத்திட்டுனா போல முக்கியம் பார்த்தீங்களா? நீங்கள் லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்கண்ணா, அப்போனா நெக்ஸ்ட் வீடியோ பார்த்துடலாம். பாருங்கள், இது கொய்யா பார்த்தீங்களா? இது கொய்யா எவ்வளோ சின்ன கண்ணுக்கு கொய்யா காய்ச்சிட்டு பார்த்தீங்களா கைஸ்? நீங்கள் நமக்கு வெப்சைட்டுங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணிடுங்கண்ணா. அடுத்து எவ்வளோ விலை பார்க்கும்போது நிறைய குறையாதாய் சொல்லும் அண்ணா. அது எல்லாரும் நினச்சிட்டிங்க எவ்வளோ மும்பட்டி விலை இப்போ வெப்சைடும் விலை பார்க்கணும் தானே எல்லாரும் குறையாதை சொல்லும் அண்ணா. ஆறுனா சரி, கொஞ்சம் நல்லா பார்க்கணும் தானே நல்லா பார்த்துட்டு இருக்கு, கொஞ்சம் குறைய விலை பார்க்க தானே குறைய விலை பார்த்துட்டு இருக்கு, இது மாதிரி சொல்லும் வெப்சைடுக்கு. நாளைக்கு ஒரு வெப்சைடும் போய் பாருங்கள், வெப்சைடுக்கு என்ன பாருங்கள், தண்ணி பாய்க்கணும். இது பூ பார்த்தீங்களா? கொய்யாக்கி பூ நல்லா பூ வந்துகிட்டே இருக்குது பார்த்தீங்களா? இது புதுசு தளர் வருதுன்னா அதில் பூ வரும். பூ பார்த்தீங்களா? எல்லாரும் லைக் ஷேர் ஃபாலோ பண்ணிவிடுங்க, கொஞ்சம் லைக் பண்ணிவிடுங்க என் யூடியூப் சேனலில் அண்ணா. இது தோப்பில் இருந்தேன் நான் அது சிகரெட்டு அது சொல்ல மாட்டேண்ணா. தோப்புலேருந்து எவ்வளோ காய் வியாபாரி கொண்டு போகும், ஒரு 100 கிலோ என்ன சொல்லிட்டு இருக்கேன். இப்போ வெப்சைடமுக்கு பார்த்துட்டேன் 2000க்கு இது பொருள் விற்கும் தானே, வியாபாரிகளுக்கு 2500 தான் நிற்கும் ஒரு நாளைக்கு. புரியுமா? நான் பொய் சொல்லிட்டு நிஜமாக சொல்லிட்டேன். இதால் என் வீடியோ பார்க்க தானே நிறைய வியாபாரிகள் எனக்கு வையும், எனக்கு தெரியும். வையணும் வையட்டும், சிகரெட்னா அது சொல்லலை. ரேட் தோப்புலேருந்து எவ்வளோ எடுப்போம் அது சொல்லலை. இதுக்குன்னா நான் தான் ஒரு வியாபாரம் பார்த்தேன் நம்ம, அதுக்கு நமக்கு தெரியும். மேக்ஸிமம் 2000 நிற்கும் சீசனில். அவங்களுக்கு ஒரு பாத்தியாருக்குன்னா பாத்தியார் வேலை முடியாது அங்கே கூட. புரியுமா? எவ்வளோ சம்பளம்? 80 1 லட்சம் வர மாதம் அவங்களுக்கு. ஆனால் வீடு கட்டணும் தானே எவ்வளோ வருஷம்லேயே கட்டிடுவாங்க, 1 வருஷமே 2 வருஷம்லேயே கட்டிடுவாங்க வீடு. லைக் ஷேர் ஃபாலோ பண்ணி விடுங்க, வீடியோ நல்லா இருக்குது. நான் அடுத்து யாருக்கு வைக்கிறதுனா வஞ்சிருங்க என்ன, நான் கண்டிக்கவே மாட்டேன். யாருக்கு வெப்சைட் பிடிப்போம் அவங்க லைக் ஷேர் ஃபாலோ பண்ணி விடுங்க.